ஹாய் வியூவர்ஸ், போன வீடியோவில் சூரியகுத்தரோட ஆயில் மாதிரி தான் சந்திரனுக்கும் இருக்கணும் அப்படின்னு நான் தான் சொல்கிறதோட பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். ஞாபகம் இருக்குதா? சூரியகுத்தரையும் என்னோட கையால் தான் கொன்னேன், அதே மாதிரி சந்திரனையும் என்னோட கையால் தான் கொல்லுவேன். அவனோட தலையை நான் இங்கே கொண்டு வந்து உன்கிட்ட காமிப்பேன் அப்படின்னு மூராட்ட சொன்னோடனே மூரா கோபமாக பதட்டமாகவும் பார்க்குறாங்க. அதே நேரத்தில் சந்திரனை வளர்த்த தாயும் பதட்டமாகறாங்க. உடனே நந்தன் மூராட்ட, ஒன்று நீ கவலைப்படாத, நீ இப்போ சாக மாட்ட, உன் பையன் இறக்குறத நீ பார்த்துட்டு தான் நீ சாவ அப்படிங்கிறாரு. இதை கேட்ட மூரா சிரிச்சுக்கிட்டு, அப்படி அவனை நீ கொல்லணும்னு இருந்தா நீ அன்னைக்கு அவனை கொல்லுருப்ப, அப்படி இல்லாட்டி இன்னைக்கு அவன் முன்னாடி வந்து நின்றப்ப கூட இங்கிருந்து தப்பிச்சு போறப்ப கூட நீ அவனை கொண்டிருக்கலாம், ஆனா நீ கொல்லலையே இல்ல அப்படின்னு மூரா சொன்ன உடனே நந்தன் யோசிக்கிறாரு. முழு சேனைப்படையும் அவனை தொலைவி கொல்ல முடியல. அதுக்கப்புறமேட்டு 2 முறை போர் புரிஞ்சான், அப்பயும் ஒன்ட்டு இருந்து தப்பிச்சான். அதுக்கப்புறம் அரண்மனையிலேயே 2 முறை நுழைஞ்சான், அப்பயும் ஒன்ட்டு இருந்து தப்பிச்சிருக்கான். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் கையில தான் உன்னோட மரணம் இருக்குது, உன் கையில அவனோட மரணம் இல்லை அப்படின்னு முறை சொன்ன உடனே நந்தன் பதட்டமாகறாரு. இவ்வளவுக்கும் காரணம் அவன் முன்னாடி நீ மண்டிட்டு உயிர் பிச்சை கேட்கணும்னு விதி இருக்குது, அதனாலதான் உன்கிட்ட இருந்து அவன் தப்பிச்சிருக்கான் அப்படின்னு மூரா சொல்றாங்க. மூரா சொல்ல ஒவ்வொரு விஷயத்துக்கும் நந்தன் கோபமாகவும் அதிர்ச்சியாகவும் ஆகுறாரு, யோசிக்கிறாரு. நீ சொன்ன மாதிரி அவன் தந்தை போலதான் இருக்கான். கணவர் உன்னோட உடல்ல தழும்பி ஏற்படுத்தினாரு, அதே மாதிரி அவன் உனக்கு தழும்பி ஏற்படுத்துவான், உன்னையும் சாகடிப்பான். இது மட்டும் இல்லாம உன்னோட வம்சத்தையும் அழிப்பான். இறப்பதுக்கு தயாராரு, காலன் உன்னை தேடுவான். ஆனா அந்த நேரத்துல உன்னோட குடும்பத்துல யாரும் இருக்க மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு சவிக்கிறாங்க. நந்தன் கோவப்பட்டு வீரர்கள் கூப்பிடுறான். வீரர்கள் வந்த உடனே சாணக்கியரோட சிஷ்யனான சந்திரனுக்கு நான் எதிராக யுத்தம் புரிகிறேன்னு அறிவிங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட சந்திரனோட வளர்ப்பு தாயும் தந்தையும் பதட்டமாகறாங்க. காவலர்கள் இதை கேட்டு போன உடனே நந்தன் திரும்பி மூரா பார்த்து முறைச்சிட்டு அந்த இடத்த விட்டு போன உடனே மூரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்த காட்சியில சந்திரனை காமிக்கிறாங்க. சந்திரன் போருக்கான பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு. மூரா சொன்ன ஒவ்வொரு விஷயம், மூராவை போய் பார்த்த விஷயம் ஒவ்வொன்றையும் நினைச்சுக்கிட்டு யுத்தத்துக்கான பயிற்சி எடுத்துட்டு இருக்காரு. இல்லைனாவும் சாணக்கியரும் அந்த இடத்துக்கு வராங்க. பேசிக்கிட்டு சந்திரனை பார்த்த உடனே பதட்டமாகி சந்திரனை கூப்பிட்டு போறாங்க. அடுத்த காட்சியில சந்திரன் எதுக்காக இவ்வளவு கோவப்படுற, என்னாச்சு என்கிட்ட சொல்லு, ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நான் எதை தெரிஞ்சுக்க போனோனோ அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கல, ஆனா இது வரைக்கும் எனக்கு தெரியாத விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே புதிரா பேசாத, நேரடியா என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாரு சாணக்கியர். நேரடியாக தான் நான் சொல்கிறேன், இங்கே யார்கிட்ட வேலை கொடுத்து நீ வாங்கினீங்களோ அவங்க என்னோட தாய் தந்தை இல்லை, என்னோட உண்மையான தாய் தந்தை பிப்புலிவனத்தோட அரசர் சூரியகுத்தர். நந்தன் தான் என்னோட தந்தையான சூரியகுத்தரை கொண்டிருக்கான் அப்படின்னு மேற்கொண்டு சொல்றாரு. இதை கேட்டு ஆச்சரியமா பாக்குறாரு சாணக்கியர். இல்லைன்னா ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாகவும் பாக்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.